ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கியோ அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. என்னடா இது சரியாகவே ஆக மாட்டேங்குதே, நான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேனே, எப்போது இது சரியாகி என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேர்றதுன்னு நீ நொந்து போய் விட்டாயல்லவா? அதனால தான் போதும், நீ மனசு நொந்து போக வேணாம், வருத்தப்பட வேணான்னு சொல்லி உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் வழியோடி வந்திருக்கேன். இப்போ ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்து அதன் மூலமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் நானே தீர்த்து வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உனக்கான நல்ல நாளாக நினச்சி வாழ பழகு. இதுவரைக்கும் தீராத விஷயங்கள் இன்னைக்கு தீர்ந்துடும் நீ நம்பினா அந்த நம்பிக்கையை உண்மையாக்கும் விதமாக நானே உனக்கான விஷயங்களில் வெற்றியை உண்டாக்கி கொடுத்துருவேன். அடுத்தவங்க உன்னை என்ன வேணால் செய்யலாம், ஏமாத்தலாம், துரோகம் செய்யலாம், அதை எல்லாத்துக்கும் பதிலடியை நான் கொடுத்துக்கிறேன். நீ ஒருபோதும் அன்புன்ற பேரில் பாசத்தை காட்டி யாரையும் ஏமாத்தாதே. பணம் தர்றேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி யாருக்கும் துரோகம் செய்யாதே. நீ நடந்து போக வேண்டிய பாதை தர்மத்தின் பாதைன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்து உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த அப்பன் முருகனின் அருளால் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னை நினைத்து வழிபடும் ஒவ்வொரு நாளும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளி வந்து சேரும். உன்னை காக்கும் சக்தியாக, உன்னை உயர்த்தும் சக்தியாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். உன் மனசில் இருக்க பயம் சாம்பலாகி மறைஞ்சு போகட்டும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கை மலையாக உயர்ந்து நிற்கட்டும். இந்த அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துட்றேன் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நீ பல மன வலிகளோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட வருத்தமும் வேதனைகளும் ஒன்றா சேர்ந்து தானே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக உன்னை போராட வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக்கும் நோக்கத்தோட நானே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மன சுமைகளையும் பிரச்சனைகளையும் இந்த முருகனின் திருவடியில் ஒப்படைச்சிடு. என்னை நம்பி உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். என் அருளால் உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து நீ போகும் பாதையில் உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எனக்கு கொடுக்குற அன்பும் மரியாதையும் பாசமும், நீ எனக்காக கொடுக்குற பக்தியும் கண்டிப்பாக உனக்கு பல மடங்காக பலனாக பதிலாக வந்து சேரப்போகுது. எல்லா விஷயங்களையும் உனக்கு இனிமேல் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாமே நன்மைக்கே நினச்சி நீ வாழ்ந்தாலே இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளையும் நல்ல செயல்களை செய்து கொண்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நாளும் உன் முன்னேற்றத்தை நோக்கி நீ ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீனா ஒரு கட்டத்தில் நீ மிகப்பெரிய வெற்றி படிக்கட்டில் ஏறி மிகப்பெரிய ஆளாக உயர்ந்து வாழ்ந்து நிற்பாய் என் தங்கமே. இத்தனை நாளாக நீ எதுக்காக வேணால் அழுதுருக்கலாம். இப்போது நீ அழுத கண்ணீர் யாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். என்னை நம்பி வாழ்ந்தினா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த திருச்செந்தூர் முருகன் நானும் உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. தைரியமா என்னை நம்பி நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். எல்லாரும் கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஆனால் ஒருத்தர் கூட உனக்காக ஆறுதலாக வந்து நிற்க மாட்டாங்கன்ற கவலை உனக்குள் இருக்கிறதல்லவா? உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் உனக்கு துணையாகவும் தெய்வமாகவும் எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். யார் உன் கூட வந்து நின்னாலும் நிற்காவிட்டாலும் நான் உனக்கு ஆதரவாக தோளோடு தோள் கொடுத்து நிற்பேன். கஷ்டம் கொடுத்தவர்களை விட அதை சமாளிக்க சக்தி கொடுக்கும் இந்த முருகன் பெரியவன் அல்லவா? யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி நீ இஷ்டப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி தர இந்த அப்பன் முருகன் வந்து நிற்பேன். உன் கண்ணீரை தொடச்சி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேணாம். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்பாக சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு.
நீ செய்யும் வேலைகளிலும் முயற்சிகளிலும் பொறுப்புடன் செயல்படும் போது கண்டிப்பா அதற்கு உரிய மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. என் அருளின் மூலமாக இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும். கவலையும் கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத அமைதியான வெற்றி வாழ்க்கைய இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கிறேன். நீ இழந்த பணம், நீ இழந்த சந்தோஷம், நிம்மதி என அனைத்தையும் தாண்டி என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தர்றேன். நீ மனக்குழப்பத்தில் இருக்கும் போதெல்லாம் அதை போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கேன். யாராவது உன் மனசை நோகடிச்சு உன்னை காயப்படுத்தினாலும், உன் பலவீனங்களை வச்சு உன்னை தோற்கடிக்க நினைச்சாலும், உன்னை பாதுகாக்கும் கவசமாக இந்த அப்பன் முருகன் நான் வந்து நிற்பேன். உனக்கு பின்னால பேசுகிறவங்களையும் உனக்கு முதுகுக்கு பின்னால் துரோகம் செய்பவர்களையும் நினச்சி நீ பயப்பட வேணாம். ஏன்னா உனக்கு பின்னால் அவங்க மட்டும் இல்லை, இந்த அப்பன் முருகன் நானும் இருக்கேன். யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி அவங்கள தோற்கடித்து உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதத்தோடு இனி நல்லபடியாக இருக்கும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த முருகனை நம்பினா கெட்ட நேரம் கூட உனக்கு நல்ல நேரமாக மாறி போகும். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் என்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் மனசை உடைக்கும்படி, உன்னை மனம் நோகும்படி செய்த வேதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை உயர்த்த நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ ஆர்வத்தோடும் ஆசையோடும் அக்கறையோடும் எதையெல்லாம் செய்யணும்னு நினச்சியோ அது எல்லாவற்றிலும் நானே உன் கூட இருந்து அதை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மிக ஆழமானதாக, அர்த்தமுள்ளதாக, அதிகமானதாக இருக்கும்போது நீ தோத்து போக நான் விட்டுடுவேனா? எந்த விஷயமும் உனக்கு கண்ணீரையும் கவலையையும் துக்கத்தையும் துயரத்தையும் தராத அளவுக்கு நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். நீ நம்பிக்கை உடைஞ்சு சோர்ந்து போகும்போதெல்லாம் நானே உனக்கு வழிகாட்டியாக வந்து நிற்பேன். யார் உன்னை வஞ்சித்தாலும், யார் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் கூட அத்தனையும் தாண்டி என் அருளால் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை தீர்த்து உனக்கு செல்வதையும் நிம்மதியும் நிரந்தரமாக நிலைக்கும்படி செய்ய போகிறேன். உறவுகள் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாலும் இந்த முருகன் உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை காத்தருளி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை வளமானதாக மாறப்போகுது. கடல் அலைகள் போல என் அன்பை உனக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருக்க போகிறேன். எப்போதும் ஆழம் அதிகமாக இருக்கே, கடலில் இறங்க முடியுமான்னு யோசிக்காத. உனக்கான முயற்சிகளை மட்டும் செய். அந்த வெற்றி கடலில் உன்னை நல்லபடியாக நீச்சல் அடிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் புத்திசாலியாக சாமர்த்தியசாலியாக இருந்தாலுமே கூட வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவுமே தெரியாத முட்டாளாகவும் காட்டிக்கொள்வது தான் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நல்ல வழியாக இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும் முன்னால் போய் நின்னா வாழ்க்கை உனக்கு 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சில நேரங்களில் அமைதியாக எதுவுமே தெரியாத ஆள் போல இருந்துட்ட உன்னால் பல பிரச்சனைகளை தவிர்த்து கடந்து வந்துட முடியுமே தங்கமே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூர்மையாக கவனிச்சுக்கிட்டே இரு. எதையும் தவற விட்டுறாதே. யாருடைய குணத்தையும் கண்டுக்காமல் இருந்துடாதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழ்நிலையிலும் வெவ்வேறு விதமாக இருக்க தான் செய்வாங்க. உன்னை சில பேர் நல்லவங்கன்னு சொல்லலாம், சில பேர் தப்பானவன், கசப்பானவன், மோசமானவன், கெட்டவன், சுயநலவாதின்னு எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்வையும் கண்ணோட்டமும் அப்படி இருக்கு. நீயும் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிக்கொள்ள தயாராகு. எந்த துன்பமோ பிரச்சனையோ துயரமோ உன்னை சிதைக்க, உன் மனசு நோகும்படி, உன்னை மூளையில் தள்ளி உட்கார வைக்கும்படி நீ விட்டுறக்கூடாது. நீ எந்த முடிவை எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து அந்த முடிவுக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன். எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படாத. இந்த உலகத்தில் சாதிச்சவங்க எல்லாருமே முதல்ல தான் சாதிக்கிற மாதிரி கற்பனை தான் செஞ்சாங்க. தான் கற்பனை செஞ்சு அந்த கற்பனையை கனவாக்கி நனவாக்கி இப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சு நிற்கிறாங்க. நீயும்
உன் உழைப்பையும் முயற்சியையும் நம்பிக்கையும் தொடர்ந்து என்னை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருந்தேனா கூடிய சீக்கிரம் உன் கற்பனைகளும் கனவுகளும் நிஜமாகி உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எல்லா மனிதர்களும் 1000 அறிவுரைகளை அள்ளி வீசுவாங்க. அது உனக்கு நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் தான் உனக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொன்னதே நீ செஞ்சு தப்பாக போனாலும் நான் தான் அப்போவே சொன்னேன் இது சரியாக வராதுன்னு, எனக்கு அப்போதே தெரியும்னு தவறை தூக்கி பழியை தூக்கி உன் மேலே போட்டுருவாங்க. நல்லது நடந்தா அதுக்கு தான் காரணம்னு அந்த பேரையும் புகழையும் தனக்கு பெற்றுக்கொள்ள நினைக்கும் இந்த உலகம். தப்பு நடந்தா அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக ஒத்துக்கொள்ளாதவர்களாகவே இருக்கிறாங்க. நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடத்துக்கணும். மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நீ உதவி செஞ்சினாதான் உனக்கு நல்லவென்ற பெயர் கிடைக்கும்னா அந்த பெயர் உனக்கு தேவையில்லை. நீயாக உன்னுடைய இயல்பான குணத்துக்கு ஏற்றால் போலவே வாழ்ந்து விட்டுப்போ. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் தலைவிதியை மாற்றி அமைச்சு நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். கீழே விழுந்தாலும் நீ தைரியமாக எழுந்து நிற்க தயாராக இரு. விதி எழுதாத வெற்றிகளை நான் உனக்காக உருவாக்கி கொடுப்பேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். முதல்ல மனசில் இருக்கக்கூடிய பயம்ன்ற வார்த்தையை அழிச்சிடு. பயம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதல்லவா? போராடும் தைரியமாக ஜெயிக்கும் உள்ளம்தான் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக உனக்கும் நான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தோல்விகள் வந்துருச்சுன்னா எதையும் நீ தள்ளி போடவும் வேணாம். தடைகள் வந்துருச்சுன்னா தலை குனியவும் வேண்டாம். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு வெற்றியை நோக்கி போய்கிட்டே இரு. நீ போகும் பாதை கண்டிப்பாக வெற்றி பாதையாக மாறும்படியும் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். உன் நம்பிக்கை கேட்டார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் மனசில் இருக்கிற பழைய வலிகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக புது புது கனவுகளை பிடிச்சு வச்சுக்கோ. அந்த கனவை நனவாக்குவதற்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் நான் நல்ல வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டுறேன். ஒவ்வொரு நாளையும் ஒரு புது நாளாக நினச்சி புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இருக்கணும்.